வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கடலோரங்கள், உள்பகுதி ஓரிரு இடங்கள் பனிமூட்டம் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் பெரும்பாலான இடங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. இன்று பகல் நேரங்களில் வெயில் அதிகபட்சம் 36 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. இன்று மாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் வெயிலுக்கிடையே லேசான மேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டாலும் இன்று மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை. வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. இன்று மழை என்பது பெரும்பாலும் கேரளாவில் மட்டுமே ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு. கேரளா அருகே தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்தாலும் அதே வழியில் கர்நாடகா நிலப்பரப்பில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு அரபிக்கடலில் இறங்கி லட்சத்தீவில் தொடர்ந்து நீடிக்கும் என்பதால் மார்ச் 7ஆம் தேதி முதல் கேரளா, கர்நாடகா இந்த இடங்களில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் வரும் நாட்களை பொறுத்தவரை வட மாநிலங்களில் நிலப்பரப்பில் குறைந்த அழுத்த பகுதி உருவாகி ஒரு நல்ல மழைப்பொழிவாக வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் வங்கக்கடலில் உயர் அழுத்தம் சற்று தீவிரமாகவே நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு தொடர்ந்து தமிழகத்துக்கு குளிரை மட்டுமே கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நாளை மார்ச் 4, 5 தேதிகளில் குமரிக்கடல் வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டிய மாலத்தீவை நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் இந்த நிகழ்வால் பெரிய தீவிர மழை கொடுக்க வாய்ப்பில்லை. அதிகபட்சம் கடல் ஓரங்களில் லேசான தூறல் மட்டுமே கொடுக்க வாய்ப்புள்ளது. பெரிய அளவில் இந்த நிகழ்வால் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வரும் நாட்களை பொறுத்தவரை வறண்ட வானிலை நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோரங்கள், உள்பகுதி பனிமூட்டம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்கள் பனிமூட்டம் இருந்தாலும் பெரும்பாலான இடங்களில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. காலை 8 மணிக்கு பிறகு பனிமூட்டம் விலகி இன்று தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 36 டிகிரி செல்சியஸ் வரை ஓரிரு இடங்கள் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வெயில் என்பது பெரும்பாலும் 1 மணிக்கு பிறகு மாலை 4 மணி வரை வெயில் சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. 4 மணிக்கு பிறகு படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மழை என்பது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. கேரளா அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி கேரளாவுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. நாளை மார்ச் 4ஆம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் இருந்தாலும் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வழியில் வெயிலுக்கிடையே மாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மேகங்கள் சூழ்ந்து காணப்படும். அதேவேளை தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு லேசான தூறல் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி சற்று மேற்கே முன்னேறி வரும் என்பதால் லேசான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. கடல் ஓரங்களில் மட்டுமே. அதே வேளையில் உள்பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தென் மாவட்டங்களுக்கு அதேவேளை டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசான மேகங்கள் தெரியலாம். ஆனால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களை பொறுத்தவரை. அதே வேளையில் மார்ச் 5ஆம் தேதி முதல் படிப்படியாக வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதாவது இப்போது 36 டிகிரி செல்சியஸ் என்பது 37 டிகிரி செல்சியஸ், ஓரிரு இடங்கள் 38 டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் இந்த காற்றுச் சுழற்சி மூலம் மார்ச் 4, 5 தேதிகளில் மட்டுமே 2 நாட்கள் மட்டுமே தென் மாவட்ட கடல் ஓரங்களில், அதேமாதிரி தென் மாவட்டங்கள் உள்பகுதி மட்டுமே லேசான மேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டாலும் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிய மழை கிடைக்காவிட்டாலும் பகல் நேரங்களில் வெயிலும் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மார்ச் 5ஆம் தேதி முதல் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். இப்போது
இருப்பதை விட ஓரிரு டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும். மார்ச் 5, 6, 7 இந்த 3 நாட்கள் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் மதியம் 1 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மார்ச் 7ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக கிழக்கு காற்றின் வருகை இருக்கும் என்பதால் தமிழகத்தில் மேகம் சூழ்ந்து காணப்படும். ஆங்காங்கே மேகம் சூழ்ந்து காணப்படும். ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்ட கடல் ஓரங்களில் முதலில் மழை கிடைக்கும். உள்பகுதி ஓரிரு இடங்கள். அதே வேளையில் மார்ச் 9ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் அங்கே மழை கிடைக்கும். மேகங்கள் சற்று கூடுதலான பரப்பில் மேகம் சூழ்ந்து காணப்படும். டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் மதிய மாநிலங்களில் லேசான மேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டாலும் ஆங்காங்கே மழைப்பொழிவும் இருக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 8ஆம் தேதி தொடங்கும் மழைப்பொழிவு மார்ச் 9, 10, 11, 12 அடுத்த நாட்கள் மார்ச் 14ஆம் தேதி வரை தொடர்ந்து இதே வானிலை நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. வங்கக்கடலுக்கு மார்ச் 8ஆம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து மார்ச் 13, 12, 13, 14 தேதிகளில் இலங்கை தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இரு காற்று இணைவின் காரணமாக தொடர்ந்து தென் மாவட்ட கடலோரங்கள், உள்பகுதி, டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் என்று படிப்படியாக அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த ஒரு தீவிர மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பில்லை. லேசான மழைப்பொழிவாக கிடைக்கும். அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் ஏதாவது ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கொடுக்கும். மார்ச் 8ஆம் தேதி தொடங்கும் மழை. மார்ச் 9, மார்ச் 10, 11, 12 அங்கங்கே மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பது. மாலை இரவு நேரங்களில் மட்டுமே. ஆனால் நள்ளிரவு நேரங்களில் பனிப்பொழிவு தொடர்ந்து இருக்க வாய்ப்புள்ளது. முழுமையாக குறைந்த அழுத்தம் விலக வாய்ப்பில்லை. தொடர்ந்து பனிப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். மாலை நேரங்களில் மேகம் சூழ்ந்து ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் விதமாக வானிலை மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் மார்ச் 16ஆம் தேதிக்கு பிறகு இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்த பிறகு தொடர்ந்து அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் கேரளா அருகே. அதே வழியில் வட மாநிலங்களும் தொடர்ந்து குறைந்த அழுத்த பகுதி நிலை கொண்டிருக்கும் என்பதால் வட மாநிலங்கள் ஒடிசா, கொல்கத்தா, மேற்கு வங்கம், வங்காளதேசம், மேலும் சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. குறைந்த அழுத்த பகுதி காற்று இணைவின் காரணமாக. அப்போது மேற்கு தொடர்ச்சி மலை கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் மார்ச் 17ஆம் தேதி முதல் ஆங்காங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரபிக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும். அதே வழியில் வட மாநிலங்கள் நிலப்பரப்பிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் இரு காற்று இணைவின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை வட மாவட்டங்கள், தமிழகத்தில் வட மாவட்டங்கள், கேரளா, கர்நாடகா இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. மார்ச் 17ஆம் தேதி முதல் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி தீவிரமடைய வாய்ப்பில்லை. அதே வழியில் மார்ச் 8ஆம் தேதி வரும் காற்று சுழற்சியும் பெரிய அளவில் தீவிரமடைய வாய்ப்பில்லை. தொடர்ந்து காற்று சுழற்சியாகவோ அல்லது வளிமண்டல சுழற்சியாகவோ மேற்கு நோக்கி முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.